எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ வந்து கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இப்போ வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து ஆனால் கோல்டன் கலராக வரணும். அப்போ தான் வந்து தொக்கு நல்லாயிருக்கும். இது தெரியும்ல, போட்டியை வந்து நல்லா மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு சீரகம் எல்லாம் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் தொக்கு பண்ணுறதுக்காக. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை வந்து கையிலே கொஞ்சம் கசக்கி விடணும். இப்போ வந்து நல்லா கலரி விட்டு வெங்காயம் தக்காளி குயிக்காக குக் ஆகணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பும் கல் உப்பு சேர்க்கணும். கல் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி நான் வந்து போட்டியில் வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு குக் பண்ணியிருக்கேன். அதனால் நிறைய உப்பு போட பயமாக இருக்குது. ரெவோண்டு போட்டு வெங்காயமும் தக்காளியும் குக் ஆகிறதுக்கு போட்டால் போதும். நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மிளகாய் தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். மல்லித்தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி வந்து வேறு தண்ணி எதுவும் ஊற்றாமல் இதில் உள்ள தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து கரண்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மசிச்சு விடலாம் ஈஸியாக இருக்கும். நல்லா தொக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து போட்டி சேர்க்கலாம். கிரேவியாக வச்சா நல்லா இருக்காது அவ்வளோவா. நம்ம வந்து தொக்கு தான் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து போட்டியை சேர்த்துடலாம். ஓகேவா? இதை போட்டியை குக் பண்ண தண்ணியே போதுமான அளவு இருக்குது. இதே நல்லா வந்து மசாலாவெல்லாம் சேர்ந்து நல்லா குக்காகி ஒரு தொக்கு மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்த்து இறக்கிடலாம். ஓகேவா? இப்போ நல்லாவே குக் ஆகட்டும். ஓகேவா? சூப்பராக குக் ஆகி சூப்பரான போட்டி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா வத்துனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பெப்பர் தூள் போட்டு இறக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் தொக்கு வத்தணும். இப்போ வந்து இந்த பாருங்கள், நல்லா கடாயில் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் கிரேவி இல்லாமல். இப்போ நல்லா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்படி இருக்கும்போது பெப்பர் தூவணும்.
பெப்பர் தூவிட்டு கலாரி இந்த சூட்லேயே பெப்பர் இருக்கணும். பாருங்கள், தண்ணியே இல்லை, தெரியுதா? தண்ணியே இல்லை, நல்லா தொக்காயிடுச்சு. இப்போ தான் இந்த மாதிரி தொக்காக இருந்தால் தான் வந்து நல்லா காரசாரமாக அம்மியில் வறுத்து அரைச்சி போட்ட மசாலா போட்டி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பெப்பர்லாம் தூவி சூப்பராக. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, தொக்கா இருக்குது, கொஞ்சம் கூட கிரேவி இல்லை. தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து புதினா கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இவங்க அப்பாவுக்கு வந்து கொத்தமல்லி தழை தூவினா பிடிக்காது, ரசத்தில் போட்டால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதனால் நான் இப்போ போடலை. ஓகேவா? சூப்பரான தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.